ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிய பிறகு நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். சும்மா டெய்லி ஃபோன் பண்ணி ஏம்மா எப்படி இருக்க, என்ன சமையல் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏதோ சமைத்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருப்பது கூழோ கஞ்சியோ சாப்பிடுவாங்க. உனக்கு எதுக்கு? இல்லைன்னா அவங்க சமைத்தது சொன்னால் டெய்லி அதுதானா, இங்கே ஒன்று நாங்கள் எப்படியெல்லாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். 3 நாட்கள் அவள் வந்துடுவா இங்கே. அப்போ நீ என்ன பண்ணுவே? கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அமிச்ச ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணலாம், தப்பில்லை. அதையும் அந்த பொண்ணு தான் பண்ணணும், நாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நாம் பண்ணால் கூட நலம் விசாரித்து வச்சிடணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு உங்கள் மாமியார் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரா, நல்ல பேக்கேஜா, நல்ல கீகேஜ் வருதா, இதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத மேட்டர். ஒருவேளை நம்ம பொண்ணு ஏதாவது பிடிக்காத விஷயம் சொன்னால் கூட, ஏம்மா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போம்மா என்று தான் சொல்லணும். இங்கே உங்கள் அப்பா கூட நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்ம குடும்பங்கள் நன்றாக நிலைக்கும். நாமே நம்ம பொண்ணுங்களை இது சொல்லி உசுப்பேற்றக்கூடாது. அது இது என்று சொல்லி அது ரொம்ப தவறு. அது மட்டுமா, நகையெல்லாம் வச்சாங்களா, நாம் பேசுகிற மாதிரி வைக்கணுமா இல்லையா அன்னு சில பேர் கேட்பாங்க. எங்கே நம்ம பொண்ணு மறந்துடுவாள் என்று. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுமுன்னா இந்த நகைகள் போகங்கள் தான் முக்கியமாகிவிடாது. நம்ம பொண்ணு வாழ்க்கையை தேவையில்லை. அவங்க கணவன் மனைவி ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நகைகள் வைக்கலையா என்று நடுவில் கொண்டு வந்து பேசுவாங்க. அவங்க நல்லா குடும்பம் நடத்துகிறார்களா, அது அல்லவா முக்கியம். நீ கேளு சும்மா விடாதே என்று அவங்க அம்மாக்காரியே ஆரம்பித்து விட்டுருவா. என்ன தாய்மார்களோ போங்க. நம்ம பொண்ணு மாமியார் வீட்டிலே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் பெண்ணினுடைய தாய் தந்தை மாறினால்தான் அந்த பொண்ணு அங்கே சுகமாக இருப்பாள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு செலவு பண்ணி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறீங்க. நம்ம பொண்ணு ஏதாவது தவறு செய்தாலோ இல்லை மரியாதை குறைவாக பேசினாலோ, அம்மா நீ செய்தது தவறு, அப்படி செய்யக்கூடாது என்று முதலே உங்கள் மாமியாரிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்லணும். அதை விட்டுட்டு அது சின்ன பொண்ணுங்க, தவறு செஞ்ச உங்கள் பொண்ணு செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரியவங்க நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் என்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நம்ம பொண்ணை சீக்கிரமாக வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.